தரங்கம்பாடி அருகே அமைந்துள்ள செயின்ட் ஜார்ஜ் புனித சந்தியாகப்பர் ஆலயத்தில் தேர்பவனி மற்றும் கொடியேற்ற விழா கோலாகலமாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையாறு ராஜம்மாள் தெருவில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் புனித சந்தியாகப்பர் ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு தேர்பவனி மற்றும் கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கார குதிரை, ஒட்டகம், செண்டை மேளங்கள் முழங்க ஆலயத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் சீர்வரிசை தென்னங்கன்றுகள் எடுத்தும் சாமியை பல்லக்கில் ஊர்வலமாக பெண்கள் தோளில் சுமந்து கொண்டும் கொடி ஊர்வலம் புறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சந்தனக்குடம் குதிரை வண்டியில் கொடி ஊர்வலம் சென்றது. அதனைத் தொடர்ந்து மிக்கல் ஆண்டவர், தேவமாதா குழந்தை, இயேசு, ஜெயின் ஜார்ஜ், புனித சந்தியாகப்பர் ஆகிய சுருவங்கள் தனித்தனியாக அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் வைக்கப்பட்டு பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு விமர்சையாக ஊர்வலம் புறப்பட்டு சென்று ஆலயத்தை வந்தடைந்தது. பின்பு ஆலயத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். உதகையில் தெருநாய் கடித்து உயிரிழந்த ஆட்டுடன் கூலி தொழிலாளி ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு வயிற்றில் குட்டியுடன் உயிரிழந்த ஆட்டுடன் அதன் உரிமையாளர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தார். அப்போது உதகை நகராட்சிக்குட்பட்ட பாண்ட்லைன் பகுதியில் தெருநாய்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், தான் வளர்த்து வந்த 35க்கும் மேற்பட்ட வளர்ப்பு ஆடுகளை தெருநாய்கள் கடித்து வேட்டையாடி கொன்றதாக வேதனை தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் உதகை நகரில் தெருநாய்கள் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுமாறு கோரிக்கை வைத்தார். நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா வழங்கப்படவில்லை என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் விஸ்வநாதபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கிளரியம் நடுத்தருவில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். கிளரியம் கிராமம் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்துள்ளது. அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு நன்னிலம் ஆதி திராவிடர் நலப்பிரிவு மூலம் இலவச மனை ஒதுக்கப்பட்டு சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த மனை தற்போது நடைமுறையில் இல்லை எனவும் அரசிதழில் பதியப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கிளரியம் கிராமம் நீடாமங்கலம் தாலுகாவில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய குழப்பத்தின் காரணமாக இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பல வருடங்களாக தங்களுக்கு உரிய பட்டா வழங்க வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் வருகின்றனர். இருப்பினும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று இப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களுக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா வழங்கப்படவில்லை என மனு கொடுப்பதற்காக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். தொடர்ந்து தனித்தனியாக 50க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற மனுவினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்தனர். பழனியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கல்லூரி மாணவியை தெருநாய் ஒன்று கடித்து குதறும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த களிக்கநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சார்ந்தவர் ஹேமா. ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போன்று கல்லூரிக்கு செல்வதற்காக ஹேமா பழனி தீயணைப்பு நிலையம் அருகே சாலை ஓரத்தில் நடந்து வந்தபோது அங்கு திரிந்து கொண்டிருந்த தெருநாய் ஒன்று ஹேமாவை கடித்து குதறியது. மாணவி கூச்சலிட்டதை பார்த்த எதிரே இருந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக மாணவியை நாயிடமிருந்து மீட்டனர். நாய்கள் கடித்ததில் கை மற்றும் காலில் ஹேமாவிற்கு காயம் பட்டது. உடனடியாக பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக மாணவியை சேர்த்தனர். தொடர்ந்து பழனியில் தெருநாய்களை பொதுமக்கள் கடிக்கும் சம்பவம் நடைபெற்று வரும் நிலையில் நாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் சிஐடியு மாவட்ட செயலாளர் முருகையன், மாநில துணைத் தலைவர் காமராஜ், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் ஆறுமுகம், களியமூர்த்தி, லோகநாயகி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
ஊராட்சியில் பணி செய்து வருகின்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்கள், தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும், தூய்மை காவலர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். தென் மாவட்டங்களில் சட்ட ஒழுங்கை பாதுகாத்தல், ரவுடிகளை ஒடுக்குதல், சமூக மோதலை தடுத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் போலீசார் மெத்தனமாக செயல்படுவதாக பரபரப்பு புகார் எழுந்த நிலையில் கோவில்பட்டி டிஎஸ்பி அலுவலகத்தில் தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் திருநெல்வேலி சரக டிஐஜி மற்றும் நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட எஸ்பிக்கள் பங்கேற்ற சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு குறித்த ஆய்வுக் கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. நெல்லை சரக டிஐஜி மூர்த்தி, தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன், நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பொதுமக்களுக்கு எதிராக எந்த குற்ற செயல் நடந்தாலும் உடனே காவல்துறை உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், குற்றத்தடுப்பு சம்பவங்களில் தீவிரம் காட்ட வேண்டும், குற்ற பின்னணியை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும், காவல் நிலையங்களுக்கு வரும் பொதுமக்களின் புகார்களை அலட்சியம் செய்யக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டது. ஆம்பூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி சாலையோர தடுப்பு வேலிகள் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் கண்ணிமைக்கும் நேரத்தில் உயிர் தப்பிய தாய் மற்றும் மகள் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து ஒசூர் நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு வேலியில் மோதியுள்ளது. இதில் சாலைபுறம் இருந்த தடுப்பு வேலிகள் சுக்குநூறாக நொறுக்கிய கண்டெய்னர் சர்வீஸ் சாலையில் நின்றுள்ளது. இந்நிலையில் அதிர்ஷ்டவசமாக அச்சாலை வழியாக சென்ற தாய் மற்றும் மகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் விபத்திலிருந்து உயிர் தப்பினர். இதனைத் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் உடனடியாக அங்கிருந்து லாரியுடன் தப்பி சென்ற நிலையில் விபத்து குறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு விபத்து ஏற்படுத்திவிட்டு லாரியுடன் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மத்திய அரசு ஊழியர்கள் RSS உடன் இணைந்து பணியாற்றலாம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திண்டுக்கல்லில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் பேட்டியளித்துள்ளார். திண்டுக்கல் அருகே கொத்தம்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 12 லட்சம் செலவில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு ஊழியர்கள் RSS இயக்கத்துடன் இணைந்து பணியாற்றலாம் என மத்திய அரசு விடுத்துள்ள அறிக்கை குறித்து கேட்ட கேள்விக்கு, அரசு ஊழியர்கள் என்பது எந்த கட்சியும் எந்த மதத்தினையும் சாராமல் பணிபுரிய வேண்டும். மத்திய அரசு ஊழியர்கள் RSS உடன் இணைந்து பணியாற்றலாம் என்பது சரியான முறையல்ல. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு மதத்தை வளர்க்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இது சரியான முறை அல்ல என்று எதிர்ப்பு தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கு முறையாக நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என குறித்த கேள்விக்கு, நிதி கொடுக்கவில்லை என்பது உண்மைதான். மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது என்றும் அதில் தங்களுக்கும் உடன்பாடுதான் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நீட் தேர்வை பொறுத்தவரை அதிமுகவின் நிலைப்பாடு தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை என்பதுதான் என கூறினார். அது சரியான முறை இல்லை. ஒரு சம்பந்தப்பட்ட எது அரசு ஊழியர்கள்னா எந்த கட்சி எந்த சமுதாயத்தையும் எந்த சங்கத்தையும் சாராமல் இருக்கிறது தான் அரசு ஊழியர்களுக்கு கடமை. நடுநிலையா இருக்கிறது. இது முழுமையா என்னன்னு தெரியாது. ஆனாலும் அப்படி இருந்திருந்தால் கண்டிக்கப்பட வேண்டியது. அப்படி இருந்தால் அது தவறு. அப்படி போடக்கூடாது. இத ஒரு மதத்தை வளர்க்கறதுக்குள்ள சூழ்நிலையா இருக்கும். ஒரு பிரதமர் மந்திரியே வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு? அதுதாங்க சரியான முறையல்ல. எடப்பாடியில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாதேஷ் ஏற்பாட்டில் திராவிட தமிழர் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் செல்வமுருகன் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் மதியழகன், மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், முன்னாள் மாவட்ட தலைவர் கோபால் மற்றும் ஆதித்தமிழர் பேரவையின் மாவட்ட அமைப்பு செயலாளர் முருகேசன், ஒன்றிய செயலாளர் காவேரி உட்பட நிர்வாகிகள் அக்கட்சிகளிலிருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர்.
எடப்பாடி பயணியர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது புதிதாக அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். சாலை அமைத்து கொடுக்கவில்லை என்றால் வனத்துறை அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் என கூறிய மலைவாழ் மக்களிடம் ஒரு வாரத்திற்குள் சாலை வசதி அமைத்து தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பொள்ளாச்சி சார் ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள வெள்ளோனி நெடுங்குன்றவன கிராமத்தில் 65 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களின் கோரிக்கையை ஏற்று நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வால்பாறை நகராட்சி சார்பில் ரூபாய் 3,44,00,000 மதிப்பீட்டில் சாலை வசதி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. திடீரென சாலை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டதால் மலைவாழ் மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். இது சம்பந்தமாக வனத்துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து பலமுறை மனுவாக கொடுத்தும் எவ்வித பயனும் எட்டவில்லை. ஆதலால் வனத்துறையினர் பழங்குடியினர் அடிப்படை வசதிகளை பெற தடையாக உள்ளனர். நெடுங்குன்றம் சாலையை அமைக்க வன உரிமைகள் தங்களுக்கு உள்ளது எனவும் 15 நாட்களுக்குள் பதில் கிடைக்கவில்லை என்றால் வனத்துறை தலைமை அலுவலகம் TFOவை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டம் நடத்துவோம் என சார் ஆட்சியர் கேத்ரின் சரண்யாவிடம் தெரிவித்தனர். அப்போது சார் ஆட்சியர் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பேசி சாலை அமைக்க உத்தரவாதம் அளித்தார். மேலும் முறையாக சாலை அமைக்கவில்லை என்றால் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என மலைவாழ் மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.